பாஸ்தா சமைக்க போறேன். இந்த பாஸ்தா வந்து எந்த ஒரு கெச்சப் சாஸ் எதுவுமே இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு இந்தியன் ஃபிளேவர்ல சமைக்க போறேன். இந்த பாஸ்தா வந்து குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்ப இந்த பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து 100% கோதுமையில பண்ண ஆர்கானிக் இட்டாலியன் பாஸ்தா. இப்போ இந்த பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போறேன். அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்குன்னா பாஸ்தா வேகும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக ஆட் பண்றோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போதுதான் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க தண்ணி கொதிக்குது. நான் இப்ப இதுல பாஸ்தாவை ஆட் பண்ண போறேன். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு மினிமம் 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நீங்க நடுவுல இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த பாஸ்தா வந்து அடி பிடிச்சிடும். பாஸ்தா வேகிறதுக்குள்ள நம்ம மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க கீ இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை நான் இப்ப ஆட் பண்ண போறேன். அப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகணும். இதை பாருங்க, ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்தா வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இதை இப்படி கையில் எடுத்து பாருங்க, அழுத்தி பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். அதுக்கப்புறமா இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையணும். அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு பாஸ்தாவை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பெரிய கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேருங்க, ஏன்னா இதுதான் பாஸ்தாக்கு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜிஞ்சர் பவுடர் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் பூண்டு சேர்க்கும் போது இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த பாஸ்தாவில் இறங்கும். இப்போது நம்ம வெஜ்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ண பாஸ்தா எவ்வளோ நல்லா எம்மியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை டேஸ்ட் பார்க்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். நம்ம எந்த ஒரு கெட்சப் அண்ட் சாஸ் ஆட் பண்ணாம நம்ம இந்தியன் ஸ்டைல்ல பண்ண பாஸ்தா நல்ல டேஸ்டா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இது உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை டெலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.